பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இந்த வாழை மரத்தை நான் போன வின்டருக்கு இதோட கட் பண்ணி போட்டு காஞ்ச இலைகளால் மூடி விட்டுனான். இப்போ அந்த இடத்துல இருந்து இப்படி முளைச்சி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ஷார்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை பார்க்கலாம். இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு நான் என்ன செஞ்சேனான்டா, அதுக்குள்ளே மரக்கறி வளர்க்குற மண் எடுத்து அதை இந்த பாக்ஸில் அரைவாசிக்கு போட்டுட்டு வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டு விட்டுனான். இதை எப்படி முளைச்சி வருதுன்னு பாருங்கள். இனி இது கொஞ்சம் முளைச்ச பிறகு நான் இதை எடுத்து பருப்புக்குள்ளே போட்டு சாப்பிட்லாம். பருப்பு கறி வைக்கல, இல்லாட்டி சலாட் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லாட்டி வெந்தய கீரை வைக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சா. இது இப்போ என்னட்டு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே நிற்கும். வழியில் கொண்டு வச்சிருவேன் சமருக்கு. அது ஒரு பந்தல் போடணும். அப்படியே முளைச்சின்னு இலையெல்லாம் நல்லா பெருசாக வரும். இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தபடியாக அது இலையெல்லாம் சின்னதாக இருக்குது. செம்பருத்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நிறைய இலை வந்தோடனே எடுத்து வர வைக்கலாம்.